ஒரு காலத்தில் அப்பா என் கூட பேசவே இல்லையேன்னு குழந்தை மனதுடன் ஏங்கிய தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தனது அரசியல் பயணத்தின் புதிய கட்டத்தை உறுதியாக துவங்கியுள்ளார். ஆளுநர் பதவிகளை வகித்து அனுபவம் பெற்ற அவர் இப்பொழுது மீண்டும் அரசியலுக்கு திரும்பி தொண்டர்களாக களம் இறங்கி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முன்பே மயிலாப்பூர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழிசை திடீரென பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் போட்டியிடும் தொகுதியை கட்சிதான் தீர்மானிக்கும் என்று முன்பே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளராக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். 2026 மக்களவைத் தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பிறகு ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் பாஜகவில் செயலில் ஈடுபட்ட தமிழிசை இந்த முறை சட்டசபை தேர்தலில் தனது அரசியல் பலத்தை நிரூபிக்க தயாராக உள்ளார். அவரது அரசியல் பயணத்தில் முக்கியமான பாத்திரமாக வகித்தவர்தான் அவரது தந்தை குமரி அனந்தன். ஆரம்பத்தில் வாரிசு அரசியலுக்கு எதிராக இருந்த அவர் மகளை அரசியலுக்கு வரவிட மறுத்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் காலப்போக்கில் தமிழிசை தனது உறுதியாலும் முயற்சியாலும் தனித்த அடையாளத்தை உருவாக்கினார். இளம் வயதில் அடல் பிகாரி வாஜ்பாய் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு அவரை பாஜகவில் இணைக்க செய்தது. தந்தையின் எதிர்பார்ப்பையும் சமாளித்து கட்சியின் கட்டுப்பாடுகளை மதித்து முன்னேறிய தமிழிசை தனது பணிவும் கட்டுப்பாடும் மூலம் கட்சியில் உயர்ந்தார். தமிழகத்தில் பலவீனமாக இருந்த பாஜகவுக்கு புதிய உற்சாகம் அளித்தவர்களில் முக்கியமானவர் தமிழிசை. தாமரை மலர்ந்தே தீரும் என்ற கோஷத்தை தமிழகம் முழுவதும் மாநிலம் முழுவதும் பரப்பியவர் என்ற பெருமையும் பெயரும் பெற்றவர். எதிர்க்கட்சியினரை கூட மரியாதையுடன் விமர்சிக்கும் அவரது பண்பு அவருக்கு தனித்த இடத்தை உருவாக்கியது. இதையே முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி கூட பாராட்டியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மயிலாப்பூர் தொகுதியில் அவர் களம் இறங்கி இருப்பதால் ஒரு ஹை புரோஃபைல் போட்டி உருவாக்கியுள்ளது. இங்கு திமுக சார்பில் தற்போதைய எம்எல்ஏ வேலு மீண்டும் போட்டியிடுகிறார். 30 ஆண்டுகளுக்கும் மேலான மக்கள் பணியின் அனுபவத்துடன் கடந்த 2021 தேர்தலில் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்பதால் அவர் வலுவான போட்டியாளராக இருக்கின்றார். மகளிர் இலவச பேருந்து பயணம், உரிமை தொகை போன்ற அரசு திட்டங்கள் அவருக்கு சாதகமாக இருந்தாலும் நகர்ப்புற பிரச்சினைகள் மற்றும் உள்ளூர் அதிருப்திகளை சமாளிக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. மற்றொரு புறம் நடுத்தர வர்த்தக மற்றும் குறிப்பிட்ட சமூக வாக்குகளை ஈர்க்கும் நோக்கத்தில் தமிழிசை தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார். போக்குவரத்து நெரிசல், கழிவுநீர் மேலாண்மை போன்ற பிரச்சினைகளை முன்வைத்து பாஜக ஆதரவுகளை அதிகரித்துள்ளது. இரு தரப்பினரும் வலுவாக களமிறங்கியுள்ள நிலையில் புதிய வாக்காளர்களின் ஆதரவு யாருக்கு கிடைக்குமோ அவருக்கு இந்த தேர்தல் முக்கிய திருப்பமாக அமையும் என்று அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. அக்கா என்று அன்புடன் அழைக்கப்படும் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரில் மக்களின் நம்பிக்கையை பெற்று வெற்றி பெறுவாரா என்பது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.